வணக்கம் கேசவன் தமிழ் டிவி நேயர்களுக்கு. இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஒரு ஃபோக்கஸ்டு, ஃபியர்லெஸ், தர்ம ரக்ஷினின்னு சொல்லலாம். ஸோ அவங்க தொடர்ந்து வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் ஒரு ஸ்ட்ராங் விமனை நம்ம முதல் நம்ம டிவி சேனலில் பேட்டி எடுக்கிறோம். சின்ன சேனல் பெரிய சேனல் அப்படின்லாம் பார்க்காம வளர்ற சேனல் நம்ம வளர்த்து விடுவோம் அப்படின்னு நமக்கு பேட்டி தர அவங்கள ரொம்ப பிஸி ஸ்கெடியூல் காலையிலேருந்து பார்த்துட்டே இருக்கோம். அவ்வளோ பிஸி ஸ்கெடியூலையும் எங்களுக்கு நேரம் ஒதுக்குன அம்மா உமா ஆனந்தன் அவர்களுக்கு மிக்க நன்றிகள். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஓகேம்மா, எங்களுக்கு உங்களை ஒரு ஃபியர்லெஸ் அவுட் ஸ்போக்கன் விமனா நல்லாவே தெரியும். உங்களோட எமோஷனல் சைல்ட்ஹுட் எப்படி அங்க இருந்து இப்படி ஒரு ஃபியர்லெஸ் லீடரா நீங்க எவால்வ் ஆனீங்க அப்படின்னு தெரியணும். அது விஷயமா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கம்மா. ஐ திங்க் நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் குவைட் ஸ்ட்ராங் இன் மை வியூஸ். அதுல ஒன்று பொலிட்டிக்கலி கான்ஷியஸ் ஃபேமிலி ஓ. என்னோடது. சின்ன வயசுல ஐ ஹவ் சீன் அப்பா எல்லாருமே காங்கிரஸ் ஃபேமிலி. தாத்தா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இருந்தவர் அந்த மாதிரி. ஸோ காலையில அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு ஜாயிண்ட் ஃபேமிலி, அப்பா பெரியப்பா எல்லாரும் ஒரே வீட்டில் வளர்ந்தோம் நாங்கள். காலையில அந்த மார்னிங் அந்த பேப்பர் வந்தப்புறம் பேப்பரை பிரிச்சு ஹெட்லைன்ஸை வச்சு டிஸ்கஷன் ஆன் தி டாபிக்ஸ், ஹெட்லைன்ஸ் அதெல்லாம் பெரியப்பா அண்ட் எங்க அப்பா ரொம்ப வெரி வெரி கான்ஷியஸ் அபவுட் த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். காங்கிரஸ் சொல்றீங்க? ஆமா, காங்கிரஸ். அண்ட் அப்பா ட்ரெஷரரா இருந்தார். ஆவடி திங்களம் கோயங்காவோடலாம். அதுல கதர் தான் போடுவாங்க அப்பெல்லாம். கதர் ஷர்ட், கதர் வேஷ்டி தான். அண்ட் எனக்கு என்ன ஞாபகம், நான் ஸ்கூல் படிக்கச்சு அப்பா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்டா கூட இருந்திருக்காங்க எங்க ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல்ல அவரும் படிச்சார். படிச்சுட்டு அதே ஸ்கூல்ல நாங்க எல்லாருமே வித்யோதயால. அப்பாவும் என்னோட பிரின்சிபலா இருந்தவங்களும் மிஸ்ஸஸ் விமலா அப்பாசாமி கிளாஸ்மேட்ஸ். ஓகே. ஸோ லாங் ரிலேஷன்ஷிப் வித் தட். அப்பா அந்த பிடிஏ மீட்டிங் வரச்செல்லாம் கதர் வேஷ்டி கதர் ஷர்ட்ல தான் வருவார். சின்ன குழந்தையா எனக்கு அது வெக்கமா இருக்கும். அப்பா கிட்ட, நீயும் மீதி பேர் மாதிரி பேண்ட் ஷர்ட் போடுப்பா, அப்படி கதர்ல வரியே, வேஷ்டி ஷர்ட் போட்டு வரியே அப்படின்னு கேட்பேன். எங்க அப்பா அப்ப சொல்லுவாங்க, உனக்கு இதோட வேல்யூ இப்ப தெரியாதும்மா, கொஞ்சம் பெரியவிழாயி விவரம் தெரிஞ்சப்புறம் இந்த கதரோட வேல்யூ உனக்கு தெரியும். அப்போ நான் 100% ட்ரூ. சின்ன வயசுல எவ்வளவு ஒரு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாதோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுத்து. அண்ட் இன்னொன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அப்பா பப்ளிஷிங் கம்பெனி, அப்பா பெரியப்பா எங்க தாத்தாவே புக் எழுதியிருக்கேன் ராமரை பத்தி கிருஷ்ணரை பத்திலாம். அண்ட் எங்க தாத்தா ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரின்சிபல் ஃபார் த டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் சேதாப்பேட்ல இருக்கேன். அதுக்கு த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பிகம் த ஹெட் மாஸ்டர். அதுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன், தமிழ் வித்வான். அதோட சேர்ந்து அதுக்கப்புறம் அப்பாலாமும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல அண்ட் காங்கிரஸ்ல அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட், அப்பா பெரியப்பாவோட ஃப்ரெண்ட் சர்க்கிளே காங்கிரஸ் இதே. அண்ட் நான் பெரியப்பான்ற கன்சிடர் பண்ற ஒருத்தர் எங்க டிஎஸ் பட்டாபிராமன், காங்கிரஸ் அகெயின் 3 வாட்டி எம்பியா இருந்திருக்கிறோம். அதுல ராஜ்யசபா எம்பி காங்கிரஸ்ல. அந்த காலத்து ஜவஹர்லால் நேரு, மொரார்ஜி தேசாய், இந்திரா காந்தி அந்த டைம்ல பழகி அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ இந்த குழந்தைங்க இப்ப வெளிப்படுறாங்க. கேட்கும் போதே, நீங்க சொல்லும் போதே ஒரு நகைச்சுவையோட ஒரு சின்ன புன்னகையோட சொல்லும் போது, ஸோ அந்த குழந்தைமா எப்படி இவ்வளோ ஒரு டஃப் லீடராமா? ஏன்னா எங்களுக்கு நாங்க இப்போ உங்க இன்டர்வியூ கேட்கும் போது எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டோம், ஐயோ மாமி ரொம்ப ஆக்ரோஷமானவங்களாச்சு அப்படின்னு எங்களுக்கு பயன்படுத்தி அனுப்புறாங்க. ஆனா பார்க்கும்போது அவ்வளோ சாதுவா இருக்கீங்க. வேலை வரும்போது உங்களோட விஸ்வரூபத்தை காட்டுறீங்க. அது எப்படி மேம் அந்த டிரான்சிஷன் எப்படி? ஏன்னா யூ ஆர் ரியலி அன் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் விமன். லோன் லயனஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? லைக் 134 வார்டுல அத்தனை பேர்ல ஒரே ஒரு பிஜேபி லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வின் பண்ணி, அதுவும் இந்த தொகுதி மக்களோட மக்களா கிராஸ் ரூட் லெவல்ல இறங்கி நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ நாட் ஒரு ரெகுலர் இன்டர்வியூ மாதிரி இருக்கக்கூடாது, நீங்க பண்ண ஒர்க்ஸை டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்றது எங்களோட எய்ம். ஸோ நீங்க இங்க ஆற்றிய பணியெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிரான்சிஷன் எங்களுக்கு தெரியுது. லைக் 22ல எப்படி இதே இடம் இருந்தது, what was the situation now அப்படின்றத we filmed it already and we want to also take bites of some people. So அந்த drift எல்லாம் எப்படி உங்களால சாத்தியமாச்சு? நீங்க சொல்ற மாதிரி ஒண்ணு, ஐ எம் a very person with a short fuse. பயப்படுவாங்க. என்னோட கட்சியிலேயே சில பேரு மேடம் இருக்காங்களான்ற காரணம், மேடம் இருக்காங்க அப்படின்னு போவாங்க. நான் நேத்திதான் ஒரு பையன் சொன்னான்,
அவன நான் சொன்னேன், "என்னடா நான் அவ்ளோ பயமுறுத்துற மாதிரியா இருக்கிறேன் நானு" அப்படின்னு கலாட்டா பண்ணேன் நானு. பட் எனக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி எனக்கு என்னோடது வந்து ஒரு அஃப்ளூயன்ட் அப்ரிங்கிங். அப்பாலாம் நல்ல சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். ம். அதுல பப்ளிஷிங் ஃபீல்டுல கொடிகட்டி பறந்தவங்க. ஓகே. அந்த மாதிரி. அண்ட் சிவசங்கரி மேடம் அந்த காலத்துல சொல்லுவாங்க என்கிட்ட பேசுச்சேன். மங்கள நூலகம் எங்க அப்பாவோட கம்பெனி. அது பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஆத்தரோட புக்க, "வி ஹவ் அரைவ்ட் அஸ் அ ரைட்டர்ன்னு" ஒரு இதுவுமா ம். அப்படிம்பாங்க. அண்ட் கல்கி இது பொன்னியின் செல்வன் அதெல்லாமும் நாங்க தான் ஒரிஜினலா ஓ! பண்ணது. ஓ! ஓகே, ஓகே. கல்கியோடது, எஸ்ஏபி, சாவி பயங்கர ஹெரிடேஜ். எல்லாம். ஓகே. ஸோ அப்பாவ பார்க்க அவங்கலாம் வருவாங்க. ம்ஹ்ம். அதுல அப்பா, பெரியப்பா அவங்கள பார்க்க அண்ட் பொலிட்டிக்கல் இதுல. அப்பா வந்து எங்க பெரியப்பா இல்லாமாவது கொஞ்சம் ஒரு இதுனா எங்க அப்பா ஓப்பனா ம்ஹ்ம். தன்னோட காங்கிரஸ் இது அப்பாவும் அந்த இன்னொரு எம்பி ஓப்பனா தே வேர் ஷோன் தேர் அஃபிலியேஷன். அதனால கொஞ்சம் ஒரு ஸ்பாயில்ட் அப்ரிங்கிங். அப்படிதான் நான் இந்த நெனச்சுப்பேன். நீங்க சொல்ற மாரி ஒரு ஸ்பாயில்ட் அப்ரிங்கிங், ராங் வேல்யூஸ். ஏன்னா எனக்கு இப்பப்போ தோணும். நம்ம அப்பா நம்ம கிட்ட காங்கிரஸ பத்தி, காந்திய பத்தி, சுபாஷ் சந்திர போஸ பத்தி எல்லாம் ஏன் நம்மள கிட்ட தேவரையாவ பத்தி நம்ம சொல்லல, படிக்கல. ஆர்எஸ்எஸ்ன்ற அமைப்ப பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கல. ஏபிவிபி நம்மளுக்கு அப்பவே நம்ம ஸ்கூல்லயே ஏபிவிபில ஆமா, சேர்ந்திருக்கலாமே. நான் ஒரு பேட்டியில பார்த்தேன். முன்னாடியே நான் அப்படின்றதெல்லாம். தெரிஞ்சிருந்திருக்கலாமே, இதெல்லாம் சேர்ந்திருக்கலாமே எனக்கு ஒரு அப்படின்னு. ஐ ஏன் நம்ம அப்பா இத பத்தியே ஆ தேவரையாவ பத்தி பேசினதே இல்ல, தெரிஞ்சதே இல்ல ம். அதுல. பட் ரிலிஜியஸ் ஃபேமிலி தான் எங்கள்து. அப்படி இருக்கச்சு எங்கெல்லாம் நாங்க வந்து நான் நெனச்சுப்பேன், அப்பா நம்மளுக்கு அப்பவே குடுத்திருந்தாங்கன்னா, நம்ம ஏபிவிபில சேர்ந்திருக்கணும். என்னோட குரோத்த மோல்ட் பண்ணியிருக்கோம். வேற விஷயமா. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்பாயில்ட் அப்ரிங்கிங், ஒரு கான்வென்ட் எஜுகேஷன், ஆ ராங் ம், ம், ஆ ம். ராங் திங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது. நம்ம ஆக மொத்தம் ரொம்ப நாளா வந்து ஹிஸ் ஸ்டோரி அப்படி அ படிச்சிருந்தோம். ஹிஸ்டரிய வந்து யாரையோ ஆமா. ஒருத்தரோட ஸ்டோரிய படிச்சுட்டு அந்த வேண்டியதா மாதிரி. போயிடுச்சு. இட் ஹிஸ்டரி வாஸ் நான் நாட் அதான் நான் ரியல் ஹிஸ்டரி. நெனச்சுப்பேன். நெறைய படிப்பேன். அப்பா பப்ளிஷிங்ன்றதெல்லாம் சில வாட்டி ப்ரூஃப் எல்லாம் கரெக்ட் பண்ணணும். ஆஹா. அந்த மாதிரி எல்லாம் அப்ப மேனுவல் தானே அப்பல்லாம். அதனால அச்சு அந்த கையில தான் அந்த டைப் காஸ்டிங் அந்த ம், மாதிரி ம், எல்லாம் ம். இல்லையா அதுல. அப்படியெல்லாம் இருந்துட்டும் நான் நெறைய பிரிட்டிஷ் ஹிஸ்டரி, யூரோப்பியன் ஹிஸ்டரி எல்லாம் படிப்பேன். ம், அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ம், ம். நாட் பிகாஸ் எனக்கு அது கரிக்குலம்ல இருக்குன்னுட்டு இல்ல. சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு, ஆல் ஆஃப் அ சடன் டு கம் டு திஸ் இந்துத்வாலாம் நான் ரொம்ப அப்பல்லாம் இருந்தது ம், கிடையாது ம், ம். எனக்கு. என்னோட என்ட்ரி இன்டு இந்துத்வா ரெல்ம் இஸ் வெரி லேட் இன் மை லைஃப். ஓகே. நீங்க சொன்ன மாரி என்னோட இண்டிவிஜுவல் குரோத்ன்னு நான் நெனச்சுப்பேனாக்க, நான் மாஸ்டர்ஸ் இன் சோசியல் ஒர்க் ஸ்டெல்லா மேரிஸ். ஓ! ஃபர்ஸ்ட் குயின் மேரீஸ், அப்புறம் ஸ்டெல்லா மேரிஸ் ஸ்டெல்லா மேரீஸ். கிராஜுவேஷன் இதுல குயின் மேரீஸ்ல. குயின் மேரிஸ்ல. நான் வேணுங்கிற கோர்ஸ் அங்க தான் இருந்தது. வேற ஆ, ஆ, ஆ. இல்லன்றதுனால. சோசியாலஜி படிக்கணும். ம்ஹ்ம். அண்ட் மை எய்ம் வாஸ் ஐஏஎஸ். ஓ! அது படிக்கணும்னு எனக்கு ஒரு கிரேஸ். ஏன்னா, அப்பா அந்த பப்ளிஷிங் இதுல இருந்ததுனால, லாட் ஆஃப் பியூரோகிராட்ஸோட போய் பார்ப்பாங்க. த டெக்ஸ்ட் புக்ஸ் அதுக்குன்னு தனியா பப்ளிஷிங் ஜெயமன் கம்பெனின்னு. ஸோ த டெக்ஸ்ட் புக்ஸ் வேர் ஆல் ஓவர் தமிழ்நாடு அந்த இட் வாஸ் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் சர்க்குலேட்டட். அத சொல்லுவாங்க. ஹிஸ்டரி, சயின்ஸு, ம், ம். தமிழ் அதெல்லாம். ஸோ அதனால அப்பா ஹவ் ஹி மூவ்ஸ் வித் த பியூரோகிராட்ஸ் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நானு. அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நம்மளும் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னுட்டு ஒரு ம். வெறி மாரி தான் இருந்தது எனக்கு. பட் அதான் லைஃப் வந்து தட்ஸ் என்ன இட்ஸ் ஓன் ஜர்னி. ஆசைப்படுறோமோ அது கிடைக்காது. லைஃப் நம்மள டைவர்ட் பண்ணி எங்க கூட்டிட்டு காட்ஸ் வெரி, வெரி, இதுதான் வெரி, அது. வெரி, வெரி ட்ரூ மேம். இப்ப நீங்க ஹிந்துத்துவா அப்படின்னு சொன்னனால ஐ ஜஸ்ட் ஹேவ் அ திங். ஸோ நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன். பட் இருந்தாலும் காலேஜுக்கு அப்புறம் நம்ம படிக்கும்போது என்னுடைய தாத்தாலாம் பெரிய முருக பக்தர். அதுக்கப்புறம் தான் அந்த வேல்யூ சிஸ்டமே தெரிஞ்சது. நீங்க சொன்ன மாரி தான் நம்ம ஹிஸ்டரிய தப்பு தப்பா படிச்சுட்டு ஒரு ஒரு ஐடியாலஜிக்குள்ள போயிருந்தோம். அதுக்கப்புறம் ரியல் ஹிஸ்டரிய படிக்கும்போது ஏன் இது நமக்கு சொல்லிக் குடுக்கல? நீங்க சொன்ன அதே விஷயங்களுக்கு வரும்போது தான் ஐ ஐ காட் அ சேஞ்ச். ஒரு நண்பர் கேரளால அவர் வந்து அனிமல்ஸ் மேல இருக்க பாசத்துல பீஃப் சாப்பிடுறத விட்டுட்டார். உடனே போய் நீ ஆர்எஸ்எஸ் ஜாயின் பண்ணிட்டியா? அப்படின்லாம் அவர கேட்டிருக்காங்க. சோ எங்கேக்கோ எங்கேக்கோ ஆமா. போகுது பாருங்க. தப்பான புரிதல். இந்துத்துவாவ நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கண்ணா? நீங்க சொல்ற மாரி இந்துத்வா இஸ் நாட் அபவுட் ஹேட்டிங் another religion. It is not. It is only respecting the other religions. At the same time, என்னுடைய என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய கொள்கைகள் எல்லாம் கொச்சைப்படுத்தப்படும் பொழுது சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பாங்க. அப்படிதான் அது. சி
இன்னொருத்தருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ன்றதுனால அவங்க என்னுடைய மதத்தையோ என்னுடைய நம்பிக்கையோ பேசும் பொழுது ஐ டோன்ட் திங்க் அது ஏத்துக்க கூடாது. மீதி பேர் ஏத்துக்கிறது இல்லையே. அப்புறம் ஏன் ஒரு ஹிந்து மாத்திரம் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பு எதுக்காக? மீதி மதத்தவர் அவங்க மதத்தை பத்தியோ அவங்க நம்பிக்கையை பத்தியோ கொச்சைப்படுத்தும் பொழுது வயலன்ஸ் கூட எடுக்கிறாங்க. பட் ஹிந்து சாதாரணமாக அதை கடந்து போய் விடுவோம். இப்போ என்ன மாதிரி இருக்கிற சில பேர் தான் எதற்காக நான் கடந்து போக வேண்டும்? அது என்ன தப்பா? அதுல என்ன தப்பு எனக்கு புரியவே இல்ல. செகுலரிசம் அப்ளைஸ் ஒன்லி டு ஹிந்துஸ் அப்படிங்கிறதுக்கு. சோ அத நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்னைக்குமே. அதுல இப்போ நடந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த அராஜகம் இதற்கு ஒரு அப்பட்டமான சாட்சி. தமிழ்நாடு எந்த வழியில் போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு ஒரு கொஸ்டினே பண்ண முடியாத அழிவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இந்துக்களுக்கு இங்கு சேஃப்டி இல்ல, பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு திருப்பரங்குன்றம் லேட்டஸ்ட் இதுல அது ஒரு பிளாட்டன்ட் இது. அண்ட் இதை இந்துக்கள் கடந்து செல்ல வேண்டும். இப்படி இழைக்கப்பட்ட அநீதிகளை கண்டுக்காம இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அதுல என்னென்னோ பண்ண ஆரம்பிச்சு என்ன பொறுத்த வரைக்கும் இந்துத்துவன்றது என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய இது, அது வெறின்னு சொல்லணுமா? அப்படி நான் என்ன நீங்க அந்த வெறி அப்படின்னு சொன்னா ஐ டோன்ட் கேர். அப்படிதான் நான் இருப்பேன். இப்படிதான் ஒவ்வொரு இந்துவும் மாற வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொசசிவ்னஸ், நம்மளுடைய தாய்நாடுன்னு ஒரு பொசசிவ்னஸ் வரலனாக்கா, ஆஃப்டர் ஆல் இந்த இந்து மதம் உதித்தது இந்த நாட்டுல, இங்க நம்மளுக்கு இது என்னுடைய நாடு அப்படிங்கிற அந்த ஒரு பக்தி கர்வம் அத நீங்க வெறின்னு சொன்னீங்கன்னாக்க அத சொல்லிட்டு போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் ஐ எம் நாட் கோயிங் டு டேக் இட் இன்டு அக்கவுண்ட். அதே மாதிரி நான் இப்ப இன்னொன்னு எனக்கு இது பண்ணது, இப்போ பிராமின்ஸை பார்க்கச்சு அந்த காலத்துல குடும்பப்படுத்தினீங்க, 50 வருஷம் முன்னாடி 100 வருஷம் முன்னாடி எங்களை படிக்க விடல அப்படின்னு ஒரு நரேட்டிவ், பொய்யான ஒரு நரேட்டிவ் தான் சொல்வேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி நீங்க பேசுறீங்க. நான் ஏன் 500 வருஷம் முன்னாடி இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி பேசக்கூடாது? அத பேசுறா என்ன தப்பு? சோ இதெல்லாம் தான் ஒரு சாதாரணமா இத பத்தி கண்டுக்கவே இருக்காம இருக்கிற ஒரு இந்து இவரை கூட மாற்றும்படியான ஒரு சூழ்நிலை இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதுல இத நீங்க பிரித்து பார்க்கும் சூழ்ச்சி அப்படின்னா நீங்க பிரித்து பார்க்கச்சு அது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அது நாங்க பண்ணாக்க பிரித்து பார்க்கணும், நீங்க பண்ணாக்க அது அதான் வேற இதுல சொல்ற மாதிரிதான். என்னை பொறுத்தவரை அதுல இந்துத்துவம் பிறந்த நாடு இது, அது கர்வம் தான். ஃபுல் உலகத்திற்கே வழிகாட்டியா இருந்திருக்கிறோம். கோப்பர்னிக்கஸ் கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், இல்ல இவங்க அதெல்லாம் முன்னாடியே நம்ம எல்லாத்தையுமே இங்க இருந்திருக்கு. நலந்தாவை விட தாக்சிலாவை விட ஒரு யூனிவர்சிட்டி இருக்க முடியுமா? எல்லாருமே அப்படி இருந்ததுனால தானே இங்க இதை அழிக்க வேண்டும், இதை நம்பிக்கை ஓப்பனா அவங்க சொல்றாங்கல்ல. இப்போ நம்மளோடது ஆங்கிலேயர்கள் ஆசைப்பட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இங்க இந்துத்துவம் ஒரு ஜீவநாடு, இங்க பிராமணர்கள் இருக்கும் வரை இங்க ஒன்னும் பண்ண முடியாது, பிராமணர்களை குருவாக பார்க்கிறார்கள். ஆனா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க நீங்க. அதை ஒத்துக்காம உங்களுக்கு எது தேவையோ உங்களுடைய பொய்யான பரப்புரையை எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என அதுக்கும் பலியாயிட்டாங்க. இந்த 70 ஆண்டு கால வீழ்ச்சி தமிழ்நாட்டுலன்றது சரி செய்யறதுக்கே இன்னொரு 50 ஆண்டு ஆகும். நம்ம இங்க ஆட்சிக்கு இதை சரி செய்வதற்கே ஒரு இது இப்ப மோடிஜி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு 70 ஆண்டு அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் எழுதிய பரப்புரை சரித்திரம், பொய்யான பிம்பங்கள் மேலே எடுத்து வச்சு உண்மையாக வெளிச்சம் படாத வேர்களை மறைத்து மூடி வைத்து விட்டு பூமியில் புதைத்து விட்டு அதெல்லாம் நடந்தது இல்லையா, அதெல்லாம் முள்ள இப்பதான் வந்துட்டு இருக்கு அதுல. சோ அப்படி இருக்கு. அப்படி வந்தாதான் பாரதம் நல்லா இருக்கும்ன்றதுக்கு இன்னைக்கு எந்த விதத்துல நம்ம மோடிஜியை 3வது ஆண்டு எடுத்து வச்சுட்டேன், 3வது டேர்ம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு உலக அரங்கில் இந்தியாவிற்கு இன்றைக்கு கிடைக்கும் ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு என்னைக்காவது இருந்திருக்கா நம்மளுக்கு? இல்ல. அப்புறம் எங்கேருந்து நீங்க தப்புகள்? ஒரு ஊழல் இருக்கா அந்த மனிதனின் மேல்? 24 மணி நேரமும் இந்த தேசத்திற்காக உழைப்பவர், தேச நலனிற்காக உழைப்பவர். இது முன்னாடி நீங்க கம்பேர் பண்ணனா நாளொரு ஊழல், நாளொரு இது. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாருங்க, லா அண்ட் ஆர்டர். இன்னைக்கு கூட ஐ திங்க் அசம்பிளில கவர்னர் கரெக்டா பொய்யான பரப்புரை பேச மாட்டேன்ட்டு வெளில வந்து போயிட்டார். பேப்பரை திறந்தீங்கன்னா நீங்க என்ன பாக்குறீங்க? கிரைம். இங்கேயோ நடக்கும், எப்பவோ நடக்கும் அந்த மாதிரி. பட் தினந்தோறும் இந்த மாதிரி 10 இடத்துல இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. அப்படி அது பண்றவங்க கூட பயந்து பண்ணிட்டு போவான். இப்ப வீடியோ எடுத்து ரீல்ஸ் எடுத்து போடுற அளவுக்கு நம்ம பார்த்தோம்.
திருவள்ளூர்ல ஒரு ம். நடந்தது. எவ்வளவு ஒரு கொடுமையான என்ன விஷயம் ஒரு இல்ல? கொடுமை! அத எவ்வளவு தைரியமாக வீடியோ எடுத்து அவங்களே போடுறாங்கன்னா, அப்ப எந்த அப்போ அளவுக்கு சப்போர்ட் இருக்கும்? எவ்வளவு சீர்கேடு இந்த தமிழ்நாட்டுல. சோ அப்படிப்பட்ட சமூகத்தை தான் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். நீங்கள். நீங்க உங்களோட அ மேனிஃபெஸ்டோல ஒண்ணு சொல்லியிருந்தீங்க மேம். இங்க இருக்க குழந்தைங்களுக்கும், யூத்க்கும் வந்து ஐ வாண்ட் டூ ரிஃபார்ம் தெம். அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தணும். ஆப் இட் வாஸ் அ வெரி நைஸ் இனிஷியேட்டிவ். உங்கள் மாம்பழம் ஆமா. ஆப் அதெல்லாம் கொண்டு வந்து ஜனரஞ்சகமா செஞ்சீங்க. என்ன எப்படி ஹவ் டிட் யூ அட்ரஸ் தி ஒண்ணு யூத்? ஃபர்ஸ்ட்டு தேசபக்தி. தேசபக்தி இருக்கணும் ஒவ்வொரு குழந்தைக்கும். தேசபக்தி. அந்த மாதிரி தேசபக்தி வந்தாலே சமூகத்துல அவலங்கள் இருக்காது. அந்த குழந்தைங்க இப்ப போதை கலாச்சாரம் எப்படி இருக்கு? ம். அது. இனிமே அந்த போதை கலாச்சாரத்திலிருந்து தமிழகத்தை எப்படி மீட்டெடுக்க போகிறோம் என்பது ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனோட ஒரு பெரிய கவலை இன்றைக்கு அதுதான். இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு நான் இண்டிபெண்டன்ஸ் டே, ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே எல்லா ஸ்கூல்ஸ்ல இருந்து குழந்தைங்கள இந்த வார்டு முழுக்க அவங்க ஒண்ணு எடுத்து ரூட் போட்டு கொடுத்து எல்லாரும் நம்ம நேஷனல் பிளாக் எடுத்துக்கிட்டு ம். அதுல டிஸ்ட்ரிபியூஷன் அபவுட் லீடர்ஸ். நான் சின்ன வயசுல எதை படிக்க தவறி விட்டேனோ அது நடக்கூடாதுன்னுட்டு புக்ஸ் வாங்கி அத்தனை ஸ்கூல்ஸ் இன்னி வரைக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்க போனாலும் நம்ம தேசத்துக்காக பாடுபட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்த உயிர் தியாகம் செஞ்சவங்க. தலைவர்கள், உயிர் தியாகம் பண்ணவங்க, அவங்களெல்லாம் பத்தி ஒரு 2 லைன் படிச்சிருப்பேன் நானு. சில பேரை பத்தி படிச்சதே இல்ல. அந்த மாதிரி. தெரியாது. சோ அவங்க பத்தி எங்க போனாலும் நான் புக்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன். ம். புக்ஸ் வாங்கி அந்த ஸ்கூல் லைப்ரரிக்கு கொடுத்துருவேன். இங்க ஒரு 6, 7 ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த ஸ்கூல்ஸ்க்கு அன்னைக்கு வந்து அந்த குழந்தைங்க 6 ஸ்கூல், 7 ஸ்கூல்லேருந்து கிட்டத்தட்ட 1000 பிளஸ் குழந்தைங்க நேஷனல் பிளாக் எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஊர்வலமா பாரத மாதா பாடிக்கிட்டு நம்மளோட தேசிய பாடல்கள் பாடிக்கிட்டு இங்க கல்மினேட் பண்ணி அவங்க எல்லாருக்குமே ஒரு புக்ஸ் கொடுத்தோம் லைப்ரரிக்கு அந்த குழந்தைகளுக்கு. வித்தவுட் இக்வேஷன் ஆஃப் காஸ்ட், ரிலிஜன் எல்லாம் தாண்டி அந்த தேசபக்தி அதுதான் வேணும். அதே மாதிரி நான் வந்து இப்போ குழந்தைங்கள ஏதாவது ஒரு இதுல போயிட்டு ஸ்கூலுக்கு போனேன்னாக்கா ஐ விசிட் த ஸ்கூல்ஸ். நானு அவங்களுக்கு ஏதாவது தேவையான்னு கேட்டுப்பேன். இப்ப கூட எனக்கு வந்து இந்த வாட்டி ரிப்பப்ளிக் டேக்கு இங்க ஒரு ஸ்கூல் நாங்க வந்து ட்ரீ பிளான்டிங் கிரீனரிக்குன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. நான் வந்து எவ்வளவு பிளான்ட்ஸ் நடப்போறீங்கன்றத வச்சு ஐ வில் டெல் யூ பிளேசஸ் வேர் ஆல் யூ கேன் கீப் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நானு. இப்ப இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ட்ரக், போதை இதெல்லாம் ஏன்னா நானே கண்கூட இங்க பாக்குறேன். அதுல டிட்டீரியரேஷன் ஆஃப் மாரல் வேல்யூஸ், எத்திக்கல் வேல்யூஸ். இது எதனால? ஏன்னா நம்முடைய பாரம்பரியத்தை அழிக்கணும். அண்ட் நம்முடைய ஃபர்ஸ்ட் கலாச்சாரம் உடனே இந்துத்துவான்னு போயிடும். ராமாயணம், மகாபாரதம் இந்துத்துவ மாத்திரம் சொந்தம் இல்ல. இந்த உலகத்தின் நன்மைக்கே, உலக தர்மத்திற்கே ஒரு வழிகாட்டியாக பார்க்கப்பட வேண்டியது. கண்டிப்பா. 2004, 6, 7 உங்களோட வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட்ஸா இருந்தது இல்லையா? 2006 நான் ஒரு விஷயம் படிச்சேன். அது சிங்கத்து குகையில யாருன்னு தெரியாம வந்து ஒரு 50 பேர் வந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்து கன்வர்ஷன் பண்ண வந்தாங்க பொங்கல் அன்னைக்கு அப்படின்றது எனக்கு. அப்ப தைரியமா வந்து 2 பேரும் நீங்க அரெஸ்ட் பண்ணி பண்ணீங்க. சோ ஹவ் டிட் இட் ஹேப்பன்? at that time நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் இந்துத்துவாக்கு மாறி 2004 the arrest of the காஞ்சி சங்கராச்சாரியா. அதுதான் என்ன you played a major role in turning point. Okay. எனக்கு அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் அத்வானிஜி அவரோட ரத யாத்திரை. You love him so much, yeah? You admire him a lot. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அத்வானினாலே என்னோட புல்லரிக்க எனக்கு. சிங்கால்ஜி, டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி இவங்கெல்லாம் அதே மாதிரி மீதி முரளி மனோகர் ஜோஷி, கல்யாண் சிங், ராஜமாதா ஃபர்ஸ்ட் ரத யாத்திரை டர்னிங் பாயிண்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ரத யாத்திரை பண்ணிருக்கீங்க இல்லையா? இங்க அயோத்தியா மண்டபம், அயோத்தியா கோயில் அன்னைக்கு அந்த திறக்கப்பட அன்றைக்கு எனக்கு நீங்க சொல்ற மாதிரி அது எனக்கு வந்து நான் மழை நீர் இது பண்ண அதெல்லாம் அச்சீவ்மெண்ட் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா இங்க அயோத்தி ராமரை பிரதிஷ்டை செய்து போது இங்க ஃபுல் வார்டுல 2 நாள் ரதத்தில் ராமரை வைத்து இந்த ஃபுல் வார்டு வழியா இது வந்து நான் வெறும் ரதத்தோட வந்திருந்தேனாக்க நானே செஞ்சேன் என்னோட பேஷன் அது செஞ்சேன். ஆனாக்கா அன்னைக்கு அன்னைக்கு வந்த ரோடுல ஒவ்வொரு இடத்துலயும் ஃபுல் டே கார்த்தால 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு கோதண்டராமர் கோயிலில் ஆரம்பித்து மத்தியானம் 1:30 வரைக்கும் ஒரு ஹாஃப், திருப்பி 3 மணிக்கு ஆரம்பிச்சு ஃபுல் வார்டுல. சோ அன்னைக்கு அந்த ஒரு நாள் அந்த ரதம் இந்த 134 வார்டுல
இப்ப தலைவரா தான் நீங்க தனியா இருக்கீங்க. தொண்டர்கள் வந்து உங்க கூட தான் இருக்காங்க எப்பவுமே இல்லையா? கண்டிப்பாக. அது இந்த அன்னைக்கு நீங்க அந்த ரோட்ல இருந்த கும்பல பார்த்திருந்தீங்கன்னாக்க, எவ்வளவு ராமர் எவ்வளவு ஒஸ்தியான இந்த மக்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள். ராமர் வடநாட்டு கடவுள். ம். அந்த மாதிரி அந்த ஃபேக் நரேட்டிவ்க்கெல்லாம். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்னு பொதுமக்கள் நான் கேட்காமயே, அவங்களே வீட்ல பானகம் கரைச்சுட்டு வந்து, நீர்மோர் கரைச்சுட்டு வந்து, ஆ பாலு, ஒவ்வொரு இடத்துல சுண்டல், அவங்கவங்க நான் கேட்காமயே அவங்கவங்க நிறுத்தி, நிறுத்தி, நிறுத்தி எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் அவங்களோட இதுல. இத வந்து எனக்கு இன்னி வரைக்கும் இது வந்து என்னோட அச்சீவ்மெண்ட்ன்னு நான் பார்ப்பேன்னா, அதுதான் ஓ! சூப்பர், சூப்பர், எனக்கு. சூப்பர். கடைசியில நீங்க அந்த ராமர் கடைசியா அயோத்தியா மண்டபம். ராத்திரி 8 மணி இருக்கும்னு நெனைக்கிறேன். உள்ள நுழையுது அயோத்தியா மண்டபத்துக்குள்ள. அப்போது வைப்ரேஷன் பப்ளிக்கு. அது அப்படியே விவரிக்க முடியாத ஒரு உணர்ச்சி அதுல. அவரு ராமர அதே மாதிரி எனக்கு நான் ராமர் அந்த லைவ் அந்த ஃபங்ஷன்ல நான் வந்து ரோட்ல அயோத்தியா மண்டபம் எதிர்க்க போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த கவர்மெண்ட் தான் இருக்காங்களே விடமாட்டோம்லாம் போலீஸ் கெடுபிடி பண்ணாங்க. ரோட்ல வைக்க விட மாட்டோம் அப்படின்னா. சரி நான் அயோத்தியா மண்டபத்துக்குள்ள வச்சுக்கிறேன்னு. ம். எனக்கு ஒரு விதத்துல நன்மை அது. ரோட்ல நான் வச்சிருந்தேனாக்க பாசஸ் தான் பார்த்துருப்பாங்க. ம். அன்றைக்கு அயோத்தியா மண்டபத்துல அத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்போ, அயோத்தியா மண்டபம் ஃபுல் இடம் இல்ல. ஆ பின்னாடி ரோட்லலாம் உட்கார்ந்து பார்த்தாங்க. ம். சோ அந்த விதத்துல நான் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா, ராமரோட கோயில் இத வந்து 10 பேர் பார்த்திருக்க வேண்டிய விஷயத்த இப்ப திருப்பரங்குன்றம் பண்ணாங்க பாருங்க. ராம ரவிக்குமார விட்டிருந்தாங்கன்னா, அவர் 10 பேரோட போய் ஏத்திட்டு வந்திருக்க போறார். அத இவ்ளோ பெரிய தமிழ்நாட்டின் அயோத்தியா மாதிரி அத மாத்தின பெருமை வந்து பெருமை அவங்களுக்கு தான் இவர்களுக்கு சேரும். சேரும். அதே மாதிரி அன்னைக்கு அந்த டெலிகாஸ்ட்ட ஒழுங்கா ரோட்ல வச்சிருந்தாங்கன்னா, ஒரு 10 10 பேர் பேரோட பார்த்துட்டு போயிருந்து. போயிருக்க போறாங்க. உட்கார்ந்து வெள்ளெல்லாம் உட்கார்ந்து ம். பார்த்து, அந்த வைப்ரேஷன் பார்த்திருக்கணும் அன்னைக்கு அதுல. சோ இது நிச்சயமாக இது ஒரு சேஞ்ச் இல்லையா? மக்கள் இது கிட்டயும் ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. சேஞ்ச் இல்ல. இந்த இது திராவிட மண், திராவிட பொங்கல், இந்த ஒரு முட்டாள்தனமான தூக்கி குப்பையில் போட வேண்டிய போடப்பட்டது. போடப்பட்டது. ஆனா அது போட்டுட்டாங்கன்னு ஒத்துக்கிறதுக்கு மனசு வரல. அது வராது உங்களுக்கு. அதுல. ஏன்னா நீங்க வந்து யூஸ்ட் டு அ ஃபேக் நரேட்டிவ். சோ என்ன பொறுத்தவரைக்கும் இது ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பூமி. அன்றைக்கு ராமர் இங்கு. ராமர் எங்களுக்கும் சொந்தம் வடநாட்டவன். முருகன் தமிழ் கடவுள். அப்படின்னு என்ன ஒரு நரேட்டிவ். கார்த்திகேயான்றது அங்கேயே இருக்கு. நீங்க கேதார் பத்ரி போங்க. அங்க ஒரு சின்ன கோயில்ல நீங்க பார்க்கலாம். சிவன், பார்வதி, முருகர், கார்த்திகேயன். அங்க ம். ம். அதுல. அங்க ஒரு ஊரே சின்ன ஊரே போற வழியில இருக்கு. ம். ம். கார்த்திகேயன் கிட்ட. சோ எப்படி நாசப்படுத்தி விட்டார்கள். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு மேம். இப்ப நீங்க சொன்ன மாரி இப்ப உங்களுடைய அம் அ ராமர் ரத யாத்திரையிலே இவ்வளவு மக்கள் வராங்க. ஏற்கனவே சின்ன சின்ன சிவன் கோயில், சின்ன சின்ன கோயில் போய் பாருங்க. சிவராத்திரிக்கு போய் பாருங்க. பிரதோஷத்தன்னைக்கு பாருங்க. எப்படி கூட்டம் வழியுது. பிரதோஷத்தன்னைக்கு பாருங்க. ம். எங்கேயாவது ஒரு சின்ன கோயில்ல இடம் கிடைக்கும். இங்க நீங்க வேணா கொஞ்சம் தள்ளி அடுத்த வார்டுல அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ம். ஒண்ணு ம். இருக்கு. ரொம்ப சின்ன கோயில். பிரதோஷத்தன்னைக்கும், சிவராத்திரி அன்னைக்கும் நீங்க பாருங்க அங்க உள்ள கூட போக முடியாது. அப்புறம் நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். அப்புறம் எப்படி அந்த அந்த ஈரோட்டு இவர சொல்றேன் நானு. பகுத்தறிவு அப்படின்லாம் போச்சுன்னா, அவங்களால ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்கு வர கிரவுட் அவங்களால நிறுத்த கட்டுப்படுத்த முடியுமா? முடியுதா? ஜாஸ்தி தான் ஆயிட்டிருக்கு. ஓ! பிரதோஷத்த பத்தி நான்லாம் சின்ன வயசுல கேள்விப்பட்டதே இல்ல. ம். எனக்கு ஒரு 25 வயசு இருக்கச்சு தான் பிரதோஷம்னு ஒண்ணு பார்த்து அத என்னன்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ம். ம். இன்றைக்கு ஏகாதசி விரதம் எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க. அது அங்க. சோ இவங்க என்ன சொன்னாலும், என்ன பண்ணாலும் இது ஆன்மீக பூமி. தேவரையாவின் ஆன்மீக அரசியல் தான் இனிமே. இப்போ காலிஃபேட்டுக்கு ஒரு ராஜ்புட் குவீனையும் அவன் பொண்ணையும் காலிஃபேட்டுக்கு ஏத்தி அனுப்பின காம கொடூரர்கள். எதற்காக ஜோஹர் வந்தது ஃபர்ஸ்ட்? ம். ஜோஹர்ன்ற அந்த ஹேபிட் ராணி ராஜ்புட்ஸ் கிட்ட எப்படி வந்தது? ம். ஏன்னா இவர்கள் வந்து கொலை பண்ணி இறந்து போனா அந்த கூட உடல் கூட அது கூட அவர்கள் புரியுது. அப்பேற்பட்ட கேடு கெட்ட அவர்கள். அத பத்தி பேசினா என்ன தப்பு? பொய்யா பேசணும். நீங்க பொய் பேசுறீங்க. நீங்கள் ஒரு பொய்யான சரித்திரத்தை பேசுகிறீர்கள், எடுத்துரைத்திருக்கிறீர்கள், 2 தலைமுறையை அழித்திருக்கிறீர்கள். இப்போ உண்மைய பேசினா என்ன தப்பு? இப்ப ரஹ்மான் பேசியிருக்காரு பாருங்க. அந்த சினிமாக்கு. ம். சிவாஜி பையன் சம்பாஜி என்ன அவுரங்கசீப் வந்து என்ன கும்ப மரியாதை கொடுத்து வா வந்து உட்கார் அரியணையில் நடத்தினாரா? அவர் பண்ண கொடூரத்தை காமிப்பதில் என்ன தவறு?
என்னுடைய உண்மையான சரித்திரத்தை பற்றி நான் தெரிந்து கொள்வதை நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? அதுக்கு அவர் சொல்றார் பிரெஜுடிஸ் அப்படின்னுட்டு. அப்ப ராணி பத்மாவத்னு வந்தது, அதை கொண்டாடுவார் அவரு. ஜோதா அக்பர் படம் எடுத்தாங்க. ஆமா, ஜோதா அக்பர்ல. அதுல என்ன ஒரு ஹிப்போக்ரசி பாருங்க நீங்க சொல்றதுல. அவர் அப்படி பேசினா கரெக்ட், நான் இப்படி பேசினா தவறு. எனக்கு இந்து என்றபதனால் எனக்கு ஒரு பவுண்டரி இருக்கு, ஈவன் ஆப்ஸ்டக்கிள்ஸ் எனக்கு உண்டு. ஆனா அவங்களுக்கு கிடையாது எதுவுமே. அதுல இது எப்படி ஒரு என்னுடைய வழிபாட்டு தலம் எப்படி இவங்க கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களோ அவங்களதெல்லாம் இருக்கா? அத கேட்டாலே அதுக்கு என்ன, நாங்க தூக்கி 2007 again HRMC சிதம்பரம் கோயில்ல இது பண்ணும்போது நீங்க தான் அதுல நான் இல்ல, சுப்பிரமணியம் சாமி. நீங்க அவங்களை லூப் பண்ணி கொண்டு வந்து நீங்க பண்ண ஒர்க் எல்லாமே வந்து சோ ஐ திங்க் அதுதான் உங்களோட ஒரு டர்னிங் பாயிண்ட். ஏன்னா இப்ப இந்த இன்டர்வியூலே உங்களை நான் சரஸ்வதியும் பார்த்தேன், எவ்வளவு நாலேஜபிள் பர்சன் பார்த்தேன், மகாலட்சுமியும் பார்த்தேன், எங்களை வெல்கம் பண்ணதுல இருந்து துர்கையும் பார்த்துட்டேன். சிதம்பரம் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு சிதம்பரம் தில்லையம்பலத்தான் எனக்கு ஒரு சிலிர்ப்புதான். அது எனக்கு இன்னொன்னு விஷயம், இவ்வளவு நீங்க சொல்றீங்களா எனக்கு தெரியல, எனக்கு தெரியாததுன்ற எவ்வளவு இக்னரண்ட்ன்றதுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டாக்டர் சுவாமி கிட்ட போகும்போது ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு. டினாமினேஷன் டெம்பிள்னா என்னன்னே தெரியாது. அவரை பார்த்து அப்படி ஒரு மலைப்பு டாக்டர் சுவாமியை பார்த்து எனக்கு. சிதம்பரத்திற்கு யார் என்ன சொன்னாலும் எனக்கு டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி மேல் இருக்கும் ஒரு பக்தி, விஹெச்பி சிங்கால் மேல இருக்கும் ஒரு பக்தி, இதை வச்சுதான் சிங்கால்ஜி அன்னைக்கு நாங்க பாக்குறோம் விஹெச்பி ஆபீஸ்ல. சிதம்பரம் டெம்பிள் அப்பதான் மெட்ராஸ்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவர் சொல்றார் சிங்கால்ஜி வந்திருந்த அங்க பேசிட்டு இருந்தோம். எனக்கு சிங்கால்ஜி அத்வானினா நான் சொல்லுவேன், சுவாமி எல்லாம் பார்த்தாலே எனக்கு ஒரு பிரதட்சணம் பண்ணி அவங்களை நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் இனிமே பாக்குறது ரொம்ப அரிது. அதுல ஏதோ கடவுள் கிருபையில நான் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட பழகி இவர்களை பார்த்து இவர்களை பூஜிப்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு. அப்போ இந்த அவரு அப்பவே இவர் சிங்கால்ஜி 70 வயசு ஒன்று. அப்போ அவர் கேக்குறாரு சிதம்பரம் டெம்பிள் எப்படி கேஸ் அப்படின்னு. நானே இப்போ இருக்கும் TR ரமேஷ், ராதா, அனந்தில பேசிட்டு இருக்கோம். இல்ல எங்களுக்கு பயமாதான் இருக்கு, டெம்பிள் அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருமோன்றது கொஞ்சம். நோ எனக்கு ஃபேவரபிளா வரும்னு சொன்னாங்களே, நம்மளுக்கு இதுவாதான் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், ஏன்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் கரெக்டா இருக்கும். நாங்க சொன்னோம் இல்ல ஜி அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. தீட்சிதர்கள் எல்லாம் ரொம்ப மனக்லேசத்துடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தைரியம் அளிக்க வேண்டும் என்றால் உங்களை பார்த்தால் அந்த தைரியம் வரும், உங்களுக்கு தன்னம்பிக்கை. அப்படியா, வாங்க போலாம். உடனே சிதம்பரத்து உடனே கிளம்புறேன். அவரோட எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்றார். ஸ்ட்ரெயிட் வாங்க போலாம் சிதம்பரம். இந்த மாதிரி யாராவது மனிதர்களை என்னோட யாட் ஸ்டிக்கே மனிதர்களுக்கு மரியாதை என்றால், பூஜிப்பதற்கு என்றால், என்னுடைய மதத்தை என்னுடைய தெய்வங்களை உயர்த்தி பிடிப்பவர்களுக்கு தான் அதுதான் என்னோட யாட் ஸ்டிக்கே. அதனால்தான் இன்னி வரைக்கும் எனக்கு இவர்கள் தர்ம ரக்ஷினின்னு ஒரு பேர் இருக்கு. அங்க என்னுடைய தர்மத்தை காப்பாற்ற இவர்கள் எவ்வளவு செய்திருக்கிறார்கள், என் தெய்வங்களை காப்பாற்ற, என்னுடைய கோயில்களை காப்பாற்ற, அதுதான் எனக்கு யாட் ஸ்டிக். ஒருவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலிட் பாயிண்ட் எனக்கு. அடுத்த ஒரு ஃபிளிப்கார்ட் ரவுண்ட் மாதிரி. சோ இங்க ஒரு 6 புகைப்படங்கள் இருக்கு. அதை நீங்க எடுத்து பார்த்துட்டு உங்க மனசுல டக்குன்னு என்ன படுதோ அதை நீங்க சொல்லலாம். அது எங்களுக்கு தெரியாத விஷயமா சுவாரஸ்யமான விஷயங்களா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நோ கமெண்ட்ஸும் சொல்லலாம். எப்படி பாருங்க, எடுத்த உடனே பாருங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்கு பயங்கர சந்தோஷம். எனக்கு இன்னொன்னு நான் சொல்லணும். இப்ப அவரை போய் பார்த்துட்டு இருந்தேன் நானு. ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு பர்த்டே நவம்பர்ல வரும் 7. நான் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ட்ரை பண்ணி அக்டோபர் கடைசியில போயிட்டு வந்தேன் நானு. அப்ப அவரை ஒரு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்தேன் நானு. அதுல ரொம்ப சந்தோஷம். அப்போ எனக்கு ஒரு கடவுளோட வரப்பிரசாதம் அவருடைய டாட்டர் பிரதிபா காந்திஜி கிட்ட, உமாஜி எப்பொழுது டெல்லி வந்தாலும் 2 நாள் முன்னாடி சொல்லுங்க நீங்க உங்க ப்ரோக்ராம, எப்பொழுது வேண்டாமானாலும் நீங்கள் என் தந்தையை பார்த்து விட்டு போகலாம் அப்படின்னுட்டு ஒரு ஓப்பன் கால். எனக்கு ஐ திங்க் அது தட் மேட் மை டே எனக்கு. நிச்சயமாக எனக்கு லிட்ரலி ஐ மூவ். எப்பேற்பட்ட ஒரு I can feel your emotions. Yes. The leader I cherish, I worship. கண்ணு கலங்குது இல்லையா? அந்த கல்லுக்குள் ஈரம் அப்படின்ற மாதிரி. சோ சூப்பர் மேம். கடவுள் நிஜமாவே நான் கடவுளின்
கடவுள் ஒரு somebody who has been touched by his blessing. அப்படிதான் நினைச்சுட்டாங்க இது வந்ததுக்கு. ம். எஸ். இவங்க வந்து ஐ அட்மைர் ஹர். ஒரு பெண்ணால் அரசியலில் சாதித்து காட்டியவர். அண்ட் அவ்வளவு அவச்சம், அவ்வளவு இன்சல்ட் இவங்களுக்கு நேர்ந்த மாதிரி எந்த ஒரு லீடருக்குமே நடந்தது. இவங்களுக்கு ஏற்பட்ட அவமானம், வலிகள், அது எல்லாத்தையும் மீறி she stood out. தனியா தெரியுறாங்க பாருங்க. எல்லாருக்குமே அவங்களுக்கு தனக்கு பிடித்தத தான் நினைத்ததில் உறுதியாக இருப்பவர். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எனக்கு என்ன இன்னொரு சந்தோஷம்னாக்க, ஈவே ராமசாமி பாப்பர்னர்கள்னு அவ்வளவு அவமானப்பட்டவங்க, அவங்க எல்லாரையும் தன் கால்ல விழ வச்சாங்க பாருங்க. அதுதான் புத்தி வரல பாருங்க அவங்களுக்கு இன்னும். நான் ஒரு பாப்பாத்தி அப்ப அவங்களுக்குலாம் அவங்க வீரமணி எல்லாம் இவங்க கால்ல போய் விழ வச்சாங்க பாருங்க. அதுதான் இந்த அம்மாவோட கிரேட்னஸ். அதுதான் இந்த மாதிரி கடவுளால இப்படி அனுப்பப்பட்டவர்கள்லாம் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. இவங்களும் காட்ஸ் சோசன். அவங்களோட ஃபேவரட். குருனே சொல்லலாம். என்னுடைய குரு ஆத்மா. இந்துத்வா நீங்க சொல்றீங்கல்ல, ஏன்னா நான் பாதி அப்படி மாறினதுக்கு காரணமே இவரோட பேச்சை கேட்டு இவரோட பழகி இன்றைக்கும் நான் வியந்து பார்த்து எப்படி ஒரு மனுஷனால இவ்வளவு ஸ்ட்ராங் ஐடியாலஜி. அவரோட படம் பாத்தீங்களா? சூப்பர். எனக்கு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தைரியம் எப்படி வருது இல்லையா? இவரை பார்த்துதான் நீங்க தைரியம்னு சொன்னீங்கன்னா நான் நினைச்சுப்பேன். எனக்கு ராஜா அண்ணாவோட பழகிதான் அவரோட அந்த தைரியமும் கொள்கையும் எனக்கு இன்ஃபெக்ஷஸா வந்திருக்கு அப்படின்னு. அண்ட் இது ஒரு நல்ல கிருமி தானே, அதனால பாராட்டப்பட வேண்டிய கிருமி. பல கிருமிகள் நல்ல கிருமிகள் தான். நம்மளோட நோயை எதிர்ப்பு நிச்சயமாக என்னோட அரசியல் மாத்திரம் இல்ல, எனக்கு வந்து ஆன்மீகம், அரசியல் ரெண்டுத்துலயுமே எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு நான் குருவா பார்த்து ஃபாலோ பண்றது என்னுடைய 40 ஆண்டு கால நட்பு எங்களுக்குள்ள. எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது ஆப்போசிஷனா இருந்தாலும் மரியாதை. அது நான் என்னோட வியூ அவர்கிட்ட எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் இருந்தாலும் யாரா இருந்தாலுமே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்போம். அதுல எனக்கு ஒண்ணு சாஃப்ட், ரொம்ப நிதானம், ஒரு தடாலடி அரசியல்னா இப்பதான் கொஞ்சம் பாக்குறேன். இந்த குவைட் ரீசன்ட் டைம்ஸ்ல அதுதான் எனக்கும் மனசுல ஒண்ணு தோணும். யாரோ ஆமா, ஆனா நான் வந்து ரொம்ப மதிக்கிற ஒரு. நீங்க ஒரு இன்டர்வியூல கூட சொல்லிருந்தீங்க, என்னோட வர்க்ஸ்க்கு எல்லாம் we don't have any friction between the party as DMK, we are supporting அப்படின்ற மாதிரி. அதுக்கு இவருக்கு தான் நன்றி சொல்லணும். அதுக்கு எஸ் எஸ் எல்லாரோட ஃபேவரட் இல்லையா? எஸ், நான் சொன்ன மாதிரி கடவுள் பாஜகவுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் என்னை பொறுத்த வரைக்கும். இதுல ஒரு பெரிய வேக்கத்தக்கது என்னன்னா, என்னை விட என் பிள்ளை வயசு இருக்கு எனக்கு. என் பொண்ணை விட 2 வயசு சின்னவர் இவரு. ஆனா எங்களுக்குள்ள நடக்கிற அந்த கம்யூனிகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா, இவர் எனக்கு பெரியவர் ஸ்தானத்திலும் நான் குழந்தை அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு இம்மெச்சூரெல்லாம் இது பண்ணச்சு கூட இவருடைய நிதானமான போக்கு, தீர்க்கதரிசி, நாலேஜ், கிஃப்ட் ஆஃப் த கேப்னுவோமே அது. இன்னொன்னு எனக்கு இவர்கிட்ட பிடிச்சது இவரோட கிளென்லினஸ் இன் பாலிடிக்ஸ். அது and his knowledge never ceases to unapologetic leader. unapologetic. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் திரும்பி அது சொல்றது, எங்களுக்கு என்னை மாதிரி பாஜக 5 பேர் 10 பேர் மீட்டிங் நடத்தி பொதுக்கூட்டம் நடத்திய இடத்தில் இருந்து இப்படி சிட்டிகை போட்டால் பாஜகவினால்
இப்படி ஒரு செகண்ட்ல 1000 பேரை திரட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான இடத்திற்கு பாஜகவை கொண்டு சென்று வருகிறது. ம். அதுதான் எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு காலத்துல போலீஸ் எங்களை விட ஜாஸ்தி இருப்பாங்க மீட்டிங்ல. ஆ, அந்த ஒரு நிலையை மாற்றி மாற்றி பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு பாஜகவை பற்றி பேச வைத்தமைக்கு மூல காரணம் இவர்கள். எங்க இருந்தாலும் he has a great future. future. எனக்கு வந்து பார்த்தா ஒரு மை வீக்னஸ்னு கூட சொன்னான் விளையாடுறது. பாசம் எங்களுக்குள்ள அவனும் எங்கிட்ட பாவம் எப்பவும் கட்டிப்பிச்சான். அக்கா தம்பி அம்மா வருதா? அக்கா அக்கா நீங்க அம்மா பிள்ளைதான் சொல்லணும். அவர் என்ன அக்கா தம்பி. அக்கான்னு கூப்பிட்டு என் வயசு குறைக்கிறேன். குறைக்கிறார். எனக்கு ஒரு இதுதான் அது. அவருக்கு அம்மா ஸ்தானம் தான் நானு ம், அதுல. ம், எப்பவும் என்கிட்ட மறக்க முடியாத சில தருணங்கள் ம், அவரிடம் எனக்கு. ம், ம். ஒண்ணு வந்து ஒரு வாட்டி என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர்க்கா நீங்க. உங்கள பாலிட்டிஷியனா என்னால பார்க்க முடியாதுக்கா உங்கள. நீங்க உங்கள பாலிட்டிஷியனா நீங்க எப்ப மாறுவீங்கன்னு நானு இது பண்ணேன். மாறவே மாட்டேன் தம்பி. நான் அப்புறம் சொல்லுவேன், இந்த டயலாக் எல்லாம் என்ன ஏமாத்தாதீங்க தம்பி அப்படின்னேன் அவர்கிட்ட. ஐ ஷேர் அ வெரி அஃபெக்ஷனேட் பாண்டிங் வித் ஹிம். இதுவும் நான் நினைச்சுப்பேன். கடவுள் எனக்கு கொடுத்ததான். அவர் டைம்ல. ஏன்னா அவர் என்கிட்ட பேசும்போது ஒரு நாள் சொன்னது, "அக்கா உங்களோட வீடியோ நீங்க ஓத் எடுத்துக்கிட்டீங்களே கார்ப்பரேஷன்ல, அந்த வீடியோவ தான்க்கா மாத்தி, மாத்தி, மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானு திருப்பி, திருப்பி. எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மென்ட்க்கா நீங்க ஜெயிச்சது" அப்படின்னாரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். நாங்க இந்த ஆர்டரே ஆ. வைக்கல. இறைவனா பார்த்து அந்த Correct. ஆர்டர் எல்லாம் கரெக்டா கொடுத்திருக்காரு. மோடிஜி வந்துச்சு. இந்த பார்வை பாருங்க எப்படி இருக்கு தெரிஞ்சுக்குது. குஜராத் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போதுலேருந்து நான் அவருடைய பரம ரசிகை நானு. அவரை நான் வந்து குஜராத் சிஎம் மார்க்கெட் போய் பார்த்திருக்கேன். ம். எப்பேற்பட்ட ஒரு நிச்சயமா இதை நான் சொல்லணும். அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு காஞ்சி பெரிய அங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கோம். ஸ்டேட் கெஸ்ட் நாங்க அவரோட கோச்ச. இங்கேருந்து அவங்க செக்ரட்டரி கோபிநாத் சஞ்சய் பாபு சார்னு இன்னொரு இன்னைக்கு கூட அவர்கிட்ட ஒரு இமெயில் அனுப்பிச்சிட்டு தான் வந்தேன் அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு. அவரு இப்போ கேரளா கவர்னரா இருக்காரு கைலாஷ்நாத். இல்ல பாண்டிச்சேரி ஏதோ அவரு அவங்க எல்லாம் இருந்தாங்க அப்போ அந்த சிஎம் ஆபீஸ்ல. நான் வந்து எப்பேற்பட்ட இந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு மோடியோட சக்சஸுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய காரணம். சிஎம் ஆபீஸ்ல இருந்து எனக்கு போனு என்னோட எனக்கு கொடுத்த அப்பாயின்மெண்ட் ஒரு 3 hours லேட்டா இருக்கு. எனக்கு அதை இன்ஃபார்ம் பண்ண அவங்க ட்ரைங் தேர் லெவல் பெஸ்ட் டு ரீச் மீ. நான் மலை மேல இருந்ததுனால லைன் ரீச் ஆகணும். ஸோ நான் கீழே இறங்கிட்டு நான் ஃபோன் பண்றேன் அவங்களுக்கு. அப்போ அவங்க மேடம் ட்ரைங் டு ரீச் யூ, சாரி மேடம் அப்பாயின்மெண்ட் இஸ் போஸ்ட்போன் பை அபவுட் 3 hours. இதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சிஎம் சொன்னாரு. உங்களுக்கு டெஸ்பரேட்லி ட்ரைங் டு ரீச் யூ. ஏதாவது ஒரு முதலமைச்சரிடம் இருந்து இந்த மாதிரி ஒண்ணு எதிர்பார்க்க முடியுமா? அதே மாதிரி என்கிட்ட உங்க கார் நம்பர் என்ன, நீங்க எந்த டைம்னு கரெக்டா அந்த சச்சிவாலயா காந்தி நகர்ல சிஎம்னோட இதுகிட்ட என்னோட கார் போகச்சேன். அந்த செக்யூரிட்டி வாசல்ல இருக்கிறவர் கார் நம்பரை பார்த்துட்டு உமானந்தன்ஜி ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லி என்ன உள்ள பெஸ்ட் கர்டிசி. நான் போய் போர்ட்டிக்கோல நிக்குது என் காரும். நான் இறங்கச்சா அவரோட ஒரு பிஏ கீழே நிக்கிறார். அவரோட ஆபீஸ் 7th floor. பட் கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு செக்ரட்டரி கம்ஸ் டவுன் டு த போர்ட்டிகோ டு வெல்கம் மீ. என்னை கூப்பிட்டுட்டு மாடி கூட்டிட்டு போறேன். மேடம் சாரி சிஎம் அப்பாயின்மெண்ட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு உங்களுக்கு சவுத் இந்தியன் காஃபி உங்களுக்கு ரெடி பண்ணி வைக்க சொன்னார். தீஸ் திங்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன இது வரைக்கும் பார்த்திராத ஒரு அரசியல்வாதி முதலமைச்சரிடம் இருந்து. எனக்கு ஒன்னே ஒரு குறை என்னன்னா, ஐ ஸ்பெண்ட் அபவுட் 1/2 hour 40 minutes with it அந்த ரூம்ல. அப்பவும் என்னோடது அவர்கிட்ட நான் கேட்டது, பிருத்விராஜ் சௌஹான் அவரோட பாடி ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. இன்னி வரைக்கும் அதுல வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷனா அவங்க நடுவுல ஒரு கயர் தொங்கும். அந்த கயரை பிடிச்சிட்டு அவங்க ஷூ காரோட போட்டு மிதிப்பாங்க அந்த இடத்த. இன்னி வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. ஆமா, நான் வந்து அவர்கிட்ட சொன்னது, பாரதத்தின் ஒரு உன்னதமான ஒரு மாவீரன் அவரோட ரிமைன்ஸ்
எடுத்துட்டு வந்து இங்க அதுக்கு உரிய மரியாதையுடன் அது பண்ணி ஒவ்வொரு பாரத பெண்ணும் ஆணும் இப்பேற்பட்ட வீரனின் புதைத்தெழ அவருடைய ரிமைன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நமஸ்காரம் போம். நிறைய ராஜ்புட்ஸ் இந்த மாதிரி அவங்க அவ்வளவு கொடுமைகளையும் அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது கேட்டப்ப அவர் எங்கிட்ட பதில், உமாஜி ஆப்கானிஸ்தான் இஸ் ஜஸ்ட் மட்டி பியூர் மண்ணு தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அதுதான் அங்க அதுல என்ன இருக்க போறது அவரோட இது அப்படின்ட்டு சொன்னது உண்மைதான். பட் நம்மளுக்கெல்லாம் அந்த அவரோட வீரம் நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். அது அவரு பிருத்திவிராஜ் சவன் கண்ணு கண்ணு தெரியாத அவனுக்கு தெரியாத எப்படி அந்த புலவரோட வார்த்தைகள் அந்த இது வச்சு அவரு அம்ப எழுதி குரல் வர இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தா அது அந்த வீரம் தானா வந்துடும். இப்ப நானே குரல் வந்த திசையை வச்சு அம்பு குரலில் வந்த திசைகள் உண்மையா நடந்த சம்பவம், ரெக்கார்டட் ஆமா. டாக்குமெண்ட். அதானா நம்மளுக்கு ரெக்கார்டு இதுல இருக்கும். பட் நம்ம குழந்தைங்களை படிக்க விடாது. இவரை நான் கடைசியா அன்னைக்கு பார்த்துட்டு வெளியே வரைச்ச அவருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரைச்ச அவர்கிட்ட, மோடிஜி நரேந்தர் பாய் நெக்ஸ்ட் டைம் when I see you I must see you as a prime minister of this country அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நான் அவர்கிட்ட அவருக்கு ஞாபகம் இருக்காது, பட் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு அதுல ஊழல் இல்லாத ஆட்சி, ஒரு மனுஷன் 22 மணி நேரம் நாட்டுக்காக ஒர்க் பண்றாரு. இன்னைக்கெல்லாம் ஒரு போர்ட்டல்ல ஒரு குறைகள் அவரோட போர்ட்டலுக்கு போய் பாருங்க. அந்த இதெல்லாம் பொதுமக்களுக்காக என்னென்ன பண்ணிருக்காரு, என்னென்ன ஸ்கீம். இது 70 ஆண்டு காலம் அந்த காங்கிரஸுக்கு தெரியாததெல்லாம். ஒரு டாய்லெட் பொண்களுக்கு கட்டி கொடுக்க ஒரு யோசனை வரல அவங்களுக்கு. ஒவ்வொரு பாரத நாட்டின் புதல்வர்களுக்கும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் வேணும் அப்படின்னுட்டு. இல்லாட்டி இவங்க என்ன பண்ணுவாங்க, நிவாரணம் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஆபீசருக்கும் போயிட்டு அது 100 ரூபாய்னா 75 பைசா 78 பைசா போயிட்டு அவங்க காயில 18 பைசா கிடைக்கும் ஒரு ரூபாயில. அந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைமையை மாற்றி பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கரெக்டா அவங்களோட போடுறது. இதை விட பெண்கள் செல்வ மகள் திட்டம் இதெல்லாம் போட்டு காஷ்மீர் ஆர்டிகல் 370 யோசிச்சு பார்த்தோமா இது நடக்கும். ராமருக்கு அயோத்தியில் கோயில் கட்டப்படும் என்று நினைத்தோமா? மட்டும்தான் அது பண்ண முடியும். நீங்க இப்ப நான் எல்லாருமே காட்ஸ் சோசன் ஒன்ஸ் அப்படிங்க. நிச்சயமா இந்த யுகத்துல யாராவது ஒருத்தர் அப்படி கடவுளாலும் தோன்றுவா. ஒவ்வொருத்தரும் பாருங்க அவங்க ஸ்பெஷாலிட்டி ஒவ்வொருத்தரும். அதுல ஒவ்வொருத்தரும் அவங்களோட இதுல தன்னிகர் இல்லாத ஒரு இடத்தை பிடித்தவர் இவங்க எல்லாருமே. அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டீ ஆர் காஃபி? காஃபி. ஒரு உங்களோட ஃபேவரட் கோட்? கிவ் மீ மதர்ஸ், கிவ் மீ குட் மதர்ஸ், I'll give you a good nation அப்படின்னு சொன்னது நெப்போலியன். அது ஒண்ணு. அதே மாதிரி நெப்போலியன் அவ்வளவு சாதாரண the throne is but a piece of wood covered with velvet அப்படின்னாரு. impossible is a word to be found in the dictionary of fools அப்படின்னா. நெப்போலியன் again is one of my favorite. ஆஃப்லைன் பாலிடிக்ஸ், ஆன்லைன் பாலிடிக்ஸ் எது அதிக ரீச் இருக்கு? I'm an old timer, but now of online politics only. பட் இதுல ஒரு டிராப் என்ன ஆகுதுன்னா, ஆன்லைன் பாலிடிக்ஸ்ல கீபோர்ட் வாரியர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஏன்னா பாலிடிக்ஸ் கீபோர்ட்ல விளையாடுறதுக்கு களத்துல இறங்கி போராடணும் அதுக்கு. அதனால ஆஃப்லைன்ல பாலிடிக்ஸ் சக்சீட் ஆகணும்னாக்க யூ நீட் டு பி ஆன் த ஃபீல்ட். இட் கேன் பி ஹெல்ப்ட் பை யுவர் ஆன்லைன் ஆக்டிவிட்டிஸ். ஒன்லி ஆன்லைன்ல இருந்துட்டு பாலிடிக்ஸ் சக்சீட் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஆர் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட்? நேஷனல். ஃப்ரீபீஸ்? ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி திஸ் திங் பிகாஸ் பிஜேபினாலே நேஷனல் தான். ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. நான் பிஜேபியில இருக்கிறதே நேஷனல் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வெர்சஸ் ஃப்ரீபீஸ். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட மொத்த பரிணாமத்தையும் பார்த்தேன். மேபி மற்ற இன்டர்வியூல எல்லாம் இவ்வளோ நீங்க ஓப்பனா பேசிருப்பீங்களான்னு தெரியல. உங்களோட சைல்ட்ஹுட் சொல்லும் போது அவ்வளோ ஒரு குழந்தைத்தனத்தை பார்த்தோம். அப்படியே துர்கா மாதாவையும் பார்த்தோம். அண்ட்
அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான இன்டர்வியூ. நீங்க எமோஷனலான விஷயத்தையும் கேப்சர் பண்ணிருக்கோம். சோ இந்த இன்டர்வியூ எடுத்ததுக்கு நீங்க எப்படி இவ்வளவு பெரிய தலைவர்களை பார்த்து வியந்த மாதிரி நான் வந்து உங்களை பார்த்து ரியலி எனக்கு என்னோட வாழ்க்கையில இது ஒரு மறக்க முடியாத நாளா இருக்கும். கேசவன் டிவி தமிழ் டிவி வியூவர்ஸ்க்கும் வந்து இது ஒரு மறக்க முடியாத இன்டர்வியூயா இருக்கும். இப்ப சொன்னீங்க இல்லையா எனக்கு துர்காவை பார்த்தேன், சரஸ்வதி மகாலட்சுமி பார்த்தேன், பார்த்தேன். மகாலட்சுமி. இந்த 3மே பெண் தெய்வங்கள். இந்த 3 பெண் தெய்வங்களுக்கு தான் முக்கியத்துவம் இந்து மதத்திலேயே. வேற ஏதாவது ஒரு மதத்துல பெண் தெய்வங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோஸ் எஜுகேஷன், டிஃபென்ஸ் அண்ட் வெல்த். இது 3 ரொம்ப ரொம்ப அத வந்து பெண் தெய்வங்கள் கையில தான் இருக்கு. இதை விட இவங்க என்ன மரியாதை கொடுக்க போறாங்க பெண்களுக்கு? என்னுடைய மதத்தில் இல்லாத மரியாதையை அவர்கள் கண்டுபிடித்து கொடுக்க போகிறார்கள். அதுல பல யுகத்துக்கு முன்னாடி ஃபெமினிசம் என்னன்னு காட்டியாச்சு. நிச்சயமா எல்லாமே காமிச்சாச்சு அதுல. சோ எங்களுக்கு கற்றுத்தர வேண்டியது, கற்க வேண்டியது என்னுடைய மதத்திற்கு ஒன்றுமே இல்லை. நான் எவ்வளவு கற்கிறேன் என் மதத்தில் தான் இருக்கு. என்னுடைய மதத்தில் எல்லாமே இருக்கு. அத நான் வந்து கத்துக்கணும்னாக்க எனக்கு இப்ப 20 ஜென்மம் எடுத்தா கூட கத்துக்க முடியாது முழுக்க. அதனால் எனக்கு இங்கு வந்து நீங்கள் யாரும் பாடம் புகுத்த வேண்டாம். என்னுடைய மதத்திலேயே இருக்குது, என்னுடைய நம்பிக்கையிலேயே எல்லாமே எனக்கு இருக்கிறது. அதை நான் எவ்வளவு எடுத்துக்கொள்கிறேன் என்பதுதான். ஒரு கடல் மாதிரி, இவர் சொன்ன மாதிரி, ஜோ மாதிரி, இந்த கடல்ல இருந்து நான் எவ்வளவு எடுத்துக்கிறேன் பெனிஃபிட், அதுதான். அவ்வளவுதான். சனாதன தர்மா வந்து டீச்சர்ஸ் ஹவு டு திங்க், நாட் வாட் டு திங்க் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது நம்ம இன்டர்வியூ. உங்களோட நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப கேசவன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. நமஸ்காரம்.